ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எலக்ட்ரிக் கெட்டிலோ இல்லைன்னா இட்லி பாத்திரமோ இல்லை தண்ணி காய்ச்சிற பாத்திரத்துலையோ பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்சிருக்கும். அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் கெட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 பொருள் போதுங்க. ஒன்று ஒயிட் வினிகர், இன்னொன்று லெமன் ஜூஸ். கெட்டிலில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் 1/4 கப் வினிகரும் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. பாயில் ஆன உடனே கூலாக விட்டுடுங்க. இப்போது வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? உப்பு லைட்டாக தான் படிஞ்சிருக்குன்னா நீங்கள் உடனே தண்ணி கூலான உடனே நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வெறும் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை கொஞ்சம் நிறையா உப்பு படிஞ்சிருக்குன்னா நைட் ஃபுல்லாக அந்த தண்ணியை அப்படியே விட்டுருங்க. மறுநாள் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இட்லி பாத்திரம் இல்லைன்னா தண்ணி காய்ச்சிற பாத்திரம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் வினிகரும் கூட 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் தண்ணி நல்லா கூலானவொடனே சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எல்லாம் உப்பு போயிட்டு பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கும் நம்ம கெட்டிலில் சொன்ன மாதிரியே தான். ஒரு வேளை உப்பு உங்கள் பாத்திரத்தில் நிறையா படிஞ்சிருந்தா நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. மறுநாள் எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.